ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா கிச்சன். பன்னில் புட்டிங் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் நல்லா தெரியும் எப்படி செய்கிறதுன்னு. பன்னு 2 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்து மேலே இருக்குது இல்லையா தோல், அது உரிச்சிடலாம். வேறு கலரில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 2 பன்னும் கட் பண்ணிக்கோங்க. பன்னும் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பன்னு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பன்னலும் செய்யலாம், அப்புறம் ப்ரெட்லேயும் செய்யலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண எல்லா பன்னும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் 2 பன்னு எடுத்திருக்கேன், 2ம் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிவிட்டேன். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கோங்க. நீங்கள் நான் இது வச்சேன், சப்பாத்தி தவா, நான்ஸ்டிக் இல்லாத, அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் தவா வச்சு 4 டேபிள் ஸ்பூன்னு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு அது வேகட்டும். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் இருக்குது இல்லையா, பவுடரு, அதுவும் எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ரெட் கலர் ஆயிடுச்சு. நாங்கள் சர்க்கரை போட்டு இது பண்ணோம் இல்லையா, அந்த தவாவில் சரியாக வரலன்னு பாண்ட்லி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து நான் அதில் இப்படி ப்ரௌன் பண்ணிட்டேன். பண்ணி இப்போ பண்ணதுமே ஒரு இதில் போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எதில் கேக் வைக்கிறீங்களோ அதில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கெட்டாயிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அது 2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுவும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு சர்க்கரை கிரைண்ட் பண்ணி வச்சோம், அதோட சின்ன கப்பில். பெரிய கப்பு நாங்கள் பால் ஊற்றினோம் இல்லையா, அதோட சின்ன கப்பில் கிரைண்ட் பண்ணி வச்சோம், அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் பன்னி இருக்குது இல்லையா, அது கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல, அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோல்டன் சர்க்கரை போட்டு வச்சோம்ல, அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்படி சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணி அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அலுமினியம் பேப்பர் இருக்குது இல்லையா, கடையில் கிடைக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேப்பரை எடுத்து நல்லா மூடி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அது ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, சூடாகட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது கேக்கு போட்டு வச்சோம் இல்லையா, அது வச்சிடலாம். வச்சு 30 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியமாக இருக்கட்டும், ஜாஸ்தியும் வேணாம் கம்மியும் வேணாம், மீடியமாக வைங்க கேஸு. பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான ரொம்ப டேஸ்டியான பன் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எடுக்காதீங்க, ஒரு 2 மணி நேரம் விட்டு அப்புறம் திறங்க. நான் 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் செஞ்சு புட்டிங்கு. உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை எங்கள் வீட்டில், அதனால் நான் வெளியே 2 மணி நேரம் வச்சேன். பாருங்கள், அருமையான ரொம்ப டேஸ்டியாக